நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளரையும் திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரையும் தோற்கடித்து மாபெரும் வெற்றியடைந்து பாஜகவின் முக்கியமான பொறுப்பில் வகிப்பார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி எடப்பாடி பழனிசாமிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களது திட்டமே மத்திய அமைச்சராக வேண்டும். பன்னீர்செல்வம் அவர்களது மற்றொரு திட்டம் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த முறையை பயன்படுத்தினால்தான் சரியாக இருக்கும் என்று டெல்லி மேலிடம் தேர்தலுக்கு முன்பாக கூறியதை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டார். ராமநாதபுரம் மக்களும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்குகளையும் செலுத்திவிட்டார்கள். ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு ஜூன் 5ஆம் தேதி பாஜகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய இணை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அறிவிப்பை வெளியிடும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் விசாரணை செய்து சிறையில் அவரும் அவரது ஆதரவாளர்களும் சிறையில் அடைக்கப்படுவார் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் அனைவரும் கூறியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே பன்னீர்செல்வம் அவர்களை விரட்டியடித்தாலும் உண்மையின் பக்கம் OPS அவர்கள் இருக்கிறார். அதிமுகவின் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கம் இருக்கிறார்கள் என்பது மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள அனைவருமே அதை உறுதி செய்துவிட்டார்கள். அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல மற்ற அனைவர்களும் இதை உணர்வார்கள் என்பதற்கேற்பதான் வைத்திலிங்கம் அவர்கள் தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். மத்திய அமைச்சராக வருவது உறுதியாகிவிட்டது. மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சிதான், அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்ப புகழேந்தி அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் அதிமுகவின் தலைமையின் மீது தொண்டர்களுக்கு விசுவாசமே இல்லை என்றும், சரியான முறைப்படி தேர்தலை இவர்கள் வழிநடத்தவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை என்று பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். மேலும் எதிர்க்கட்சிக்கு இவர்கள் கருப்பு ஆடாக இருந்ததாகவும், அதிமுகவின் தொண்டர்களை அவமானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்ததும் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் வரும் என்று திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி.